அதிகாரம் 78. கடவுளும் அவர்தம் மக்களும். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். உவமைகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறைபொருட்களை எடுத்துரைப்பேன். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை யாவையும் எடுத்துரைப்போம். அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம். ஆண்டவரின் மாண்புமிக்க செயல்களையும் அவருடைய வல்லமையையும் அவர் செய்த வியத்தகு செயல்களையும் வரவிருக்கும் தலைமுறைக்கு எடுத்துரைப்போம். யாக்கோபுக்கென அவர் நியமங்களை வகுத்தார், இஸ்ரேலுக்கென திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார். இவற்றையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார். வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும், இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு இவற்றை கற்றுக் கொடுக்கவும் அவர் கட்டளையிட்டார். அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பார்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருப்பார்கள், அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். தம் மூதாதையரைப் போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவராகவும் இறைவன் மீது உண்மை பற்று அற்றவராகவும் இரார். வில் வீரரான எப்ராயிம் மக்கள் போரில் புறம் காட்டி ஓடினார்கள். கடவுளோடு அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை. அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறுத்துவிட்டார்கள். அவர் தம் செயல்களையும் அவர் ஆற்றிய அரும் செயல்களையும் அவர்கள் மறந்தார்கள். எகிப்து நாட்டில் சோவான் சமவெளியில் அவர்களின் மூதாதையர் காணுமாறு அவர் வியத்தகு செயல்கள் பல புரிந்தார். கடலை பிரித்து அவர்களை வழி நடத்தினார். நீர்த்திரளை சுவராக நிற்கும்படி செய்தார். பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழி நடத்தினார். பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார். ஆழத்தினின்று பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் பருக செய்தார். பாறை நின்று நீரோடைகள் வெளிப்பட செய்தார். ஆறுகளென நீரை அவர் பாய்ந்தோட செய்தார். ஆயினும் அவர்கள் உன்னதர்க்கெதிராக தொடர்ந்து பாவம் செய்தார்கள். வறண்ட நிலத்தில் உன்னதருக்கு எதிராய் எழுந்தார்கள். தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தார்கள். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள்: பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா? இதோ பாறையை தட்டினார், நீர் பாய்ந்து வந்தது, ஆறுகள் கரை புரண்டு ஓடின. ஆயினும் அப்பமளிக்க முடியுமா அவரால்? தம் மக்களுக்கு இறைச்சி தர இயலுமா அவரால்? இதை கேட்ட ஆண்டவர் சினம் கொண்டார். யாக்கோபுக்கு எதிராய் நெருப்பு கிளர்ந்தெழுந்தது. இஸ்ரேல் மீது அவரது சினம் பொங்கி எழுந்தது. ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை, அவர் காப்பார் என நம்பவும் இல்லை. ஆயினும் மேலே வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்துவிட்டார். மன்னாவை அவர்கள் உண்பதற்காக மழையென பொழிய செய்தார். வானத்து உணவை அவர்களுக்கு வழங்கினார். விண்ணோரின் உணவை மானிடர் உண்டனர். வேண்டிய அளவு உணவுப் பொருளை அவர்களுக்கு அவர் அனுப்பினார். விண்ணினின்று கீழ்காற்றை அவர் இறங்கி வர செய்தார். தம் ஆற்றலினால் தென் காற்றை அழைத்து வந்தார். இறைச்சியை துகள் துகளென அவர்கள் மீது அவர் பொழிந்தார். இறகு திகழ் பறவைகளை கடல் மணலென வரவழைத்தார். அவர் தம் பாளையத்தின் நடுவே அவற்றை இறங்க செய்தார். கூடாரத்தை சுற்றிலும் அவற்றை விழ செய்தார். அவர்கள் உண்டார்கள், முற்றிலும் நிறைவடைந்தார்கள். அவர்கள் விரும்பியவற்றையே அவர்களுக்கு அவர் அளித்தார். அவர்களது பெருந்தீனி வேட்கை தணியும் முன்பே, அவர்களது வாயில் உணவு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு எதிராக கடவுளின் சினம் மூண்டெழுந்தது. அவர்களுள் வலியோரை அவர் கொன்றார். இஸ்ரேலின் இளைஞரை அவர் வீழ்த்தினார். இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள். அவர் தம் வியத்தகு செயல்களை அவர்கள் நம்பவில்லை. ஆகையால் அவர்களது வாழ்நாளை மூச்சென மறைய செய்தார். அவர்களது ஆயுளை திடீர் திகிலால் முடிவுற செய்தார். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர்.
மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் தங்கள் நினைவில் கொண்டார்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள், நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. தம் கோபத்தை பலமுறை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் காட்டவில்லை. அவர்கள் வெறும் சதையே என்பதையும் திரும்பி வராத காற்று என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். பாலை நிலத்தில் அவர்கள் எத்தனையோ முறை அவருக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தார்கள். வறண்ட நிலத்தில் எத்தனையோ முறை அவர் மனதை வருத்தினார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் இறைவனை சோதித்தார்கள். இஸ்ரேலின் தூயவருக்கு எரிச்சலூட்டினார்கள். அவரது கைவன்மையை மறந்தார்கள். எதிரிடமிருந்து அவர்களை அவர் விடுவித்த நாளையும் நினைவு கூறவில்லை. அந்நாளில் எகிப்தில் அவர் அரும் செயல்கள் செய்தார். சோவான் சமவெளியில் வியத்தகு செயல்கள் புரிந்தார். அவர்களின் ஆறுகளை அவர் குருதியாக மாற்றினார். எனவே தங்கள் ஓடைகளினின்று அவர்களால் நீர் பருக இயலவில்லை. அவர்களை விழுங்குமாறு ஈக்களையும் அவர்களை அழிக்குமாறு தவளைகளையும் அவர் அனுப்பினார். அவர்களது விளைச்சலை கம்பளி பூச்சிகளுக்கும் அவர்களது உழைப்பின் பயனை வெட்டுக்கிளிகளுக்கும் அவர் கொடுத்தார். கல் மழையினார் அவர்களுடைய திராட்சை கொடிகளையும் உறை பனியால் அவர்களுடைய அத்தி மரங்களையும் அவர் அழித்தார். அவர்களுடைய கால்நடைகளை கல் மழையிடமும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடி மின்னலிடமும் அவர் கையளித்தார். தம் சினம், சீற்றம், வெஞ்சினம், இன்னல் ஆகிய அழிவு கொணரும் தூதர் கூட்டத்தை அவர் ஏவினார். அவர் தமது சினத்திற்கு வழியை திறந்துவிட்டார். அவர்களை சாவினின்று தப்புவிக்கவில்லை. அவர்களின் உயிரை கொள்ளை நோய்க்கு ஒப்படைத்தார். எகிப்தின் அனைத்து தலைப்பேறுகளையும் காம் கூடாரத்தின் ஆண் தலைப்பேறுகளையும் அவர் சாகடித்தார். அவர் தம் மக்களை ஆடுகளென வெளிக்கொணர்ந்தார். பாலை நிலத்தில் அவர்களை மந்தையென கூட்டி சென்றார். பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்து சென்றார். அவர்கள் அஞ்சவில்லை. அவர்களுடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது. தமது திருநாட்டுக்கு தமது வலக்கையால் வென்ற மலைக்கும் அவர் அவர்களை அழைத்து சென்றார். அவர்கள் முன்னிலையில் வேற்றினத்தாரை அவர் விரட்டியடித்தார். அவர்களுக்கு நாட்டை பங்கிட்டு உரிமை சொத்தாக கொடுத்தார். இஸ்ரேல் குலங்களை அவர்கள் வேற்றினத்தாரின் கூடாரங்களில் குடியேற்றினார். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தார்கள். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினார்கள். நம்பிக்கை இழந்தார்கள். கோணிய வெள்ளென குறி மாறினார்கள். தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினார்கள். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினார்கள். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முற்றிலும் புறக்கணித்தார். சீலோவில் அமைந்த தம் உறைவிடத்தினின்று அவர் வெளியேறினார். மானிடர் நடுவில் தாம் வாழ்ந்த கூடாரத்தினின்று அவர் அகன்றார். தம் வலிமையை அடிமை நிலைக்கு கையளித்தார். தம் ஆட்சியை எதிரியிடம் ஒப்படைத்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடும் சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. அவர்களுடைய கன்னியருக்கு திருமண பாடல் இல்லாது போயிற்று. அவர்களுடைய குருக்கள் வாளால் வீழ்த்தப்பட்டார்கள். அவர்களுடைய கைம்பெண்டீர் ஒப்பாரி வைக்கவும் இல்லை. அப்பொழுது உறக்கத்தினின்று எழுவோரைப் போல் திராட்சை மதுவால் களிப்புறும் வீரரைப் போல் எம் தலைவர் விழித்தெழுந்தார். அவர் தம் எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட செய்தார். அவர்களை என்றென்றும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கினார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராயிம் குலத்தை தேர்வு செய்யவில்லை. ஆனால் யூதாவின் குலத்தை தமக்கு விருப்பமான சீயோன் மலையை அவர் தேர்ந்து கொண்டார். தம் திருத்தலத்தை விண்ணகம் போல் அவர் உயர அமைத்தார். மண்ணுலகத்தில் என்றும் நிலைத்திருக்குமாறு அதை எழுப்பினார்.
அவர் தாவீதை தம் ஊழியராய் தேர்ந்தெடுத்தார். ஆட்டு மந்தைகளினின்று அவரை பிரித்தெடுத்தார். பால் கொடுக்கும் ஆடுகளை பேணிய தாவீதை அழைத்து கொண்டு வந்து தம் மக்களான யாக்கோபை தம் உரிமை சொத்தான இஸ்ரேலை மேய்க்குமாறு செய்தார். அவரும் நேரிய உள்ளத்தோடு அவர்களை பேணினார். தம் கைத்திறமையால் அவர்களை வழிநடத்தினார்.